இன்னைக்குமே என்ன ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? வந்து ஆட்டோ யாரும் ஏற மாட்டேங்கிறாங்க. ஏன் ஏற மாட்டேங்கிறாங்க? இந்த கேள்வி அவங்களுக்குள்ளேயே கேட்டிருக்காங்களா இன்னைக்கு? நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் வந்து தொடக்கூடாத இடத்துல தொட்டு அவனை இறக்கி அப்படின்ட்டானா அடிச்சிருக்காங்க. மிரட்டுறது, உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா, போனை புடுங்கிறது. பின்னாடி வர அந்த பேசஞ்சர் ஒரு பொண்ணு ஏதாவது ஒருத்தனுக்கு பிரச்சனை வரும்போது நியாயம் கேட்கும், நீதி கேட்கும் போது ஒருத்தன் வரதில்ல, எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிறது. சும்மா போறவன வரவன்கிட்ட சண்டையை மாட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு வம்புக்கு இழுத்துக்கிட்டு மீட்டரை ஃபாலோ பண்ற ஆட்டோக்காரங்க யாரு? வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு ஏற்கனவே 5 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து லிஸ்ட் போட்டு வச்சுட்டோம். இந்த டாபிக்கை நேரா போயிட்டு ஒரு ஆட்டோக்கார அண்ணா கிட்ட நான் வந்து, ஆனா தானா இஷ்யூ இதை பத்தி நீங்க வந்து பேசணும், உங்களுக்கு வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டா அவர் ஓகேன்னாரு. பைக் டாக்ஸி தரப்பா நானே வந்து பேச போறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் பீக்ல போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நான் வந்து இந்த சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவன். ஆனா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் வெளியூர்ல இருந்துட்டு வந்தவங்களுக்கு தான் வந்து ஆட்டோ அப்படிங்கறதோட இம்பாக்ட் இன்னும் அதிகமா தெரியும் அப்படிங்கறதுனால சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாரி அவர்கள்கிட்ட இதை நான் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். வணக்கம் பாரி. வணக்கம். போலாம். ரைட். ஸோ ஆட்டோ வர்சஸ் பைக் டாக்ஸின்னு இன்னைக்கு வந்து மாறி இருக்கு. இதுல வந்து நான் நியாயமாவும் பேசினாலும் எனக்கு நிறைய வன்மங்களும் இருக்கு பாரு. வன்மங்கள்னா நான் அனுபவப்பட்டதுல எனக்கு நிறைய காயங்கள் நடத்துக்கு, என் நண்பர்களுக்கு நிறைய அவசர நேரத்துல வந்து அனுபவப்பட்டது எல்லாமே சொல்ல போறேன். அண்ட் நானே வந்து பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஓட்டியிருக்கேன் போன வருஷம். ஸோ அதனால அந்த அனுபவம் கொஞ்சம் இருக்கு எனக்கு. ஸோ இந்த ஆட்டோ வர்சஸ் பைக் டாக்ஸி அப்படிங்கறத எப்படி நீங்க பாக்குறீங்க? காலம் மாறப்போ இன்னொரு விஷயம் அந்த வந்து அதோட பிளேஸை எடுத்துக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம மாறல அப்படின்னா காணாம போயிருவோம். அதே மாதிரிதான் இப்போ ஆட்டோக்காரர்களும் இல்ல அப்போ ஆட்டோ அப்படிங்கிற தொழிலே வந்து பார்க்க முடியுது இந்த பிரச்சனை இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆட்டோ இப்ப பைக் டாக்ஸிங்கிறது வந்து ஒரு புது செக்மெண்டா வருது. ஆனா இந்த பைக் டாக்ஸி வந்து ஒரு தனிப்பட்ட நிறுவனத்துடைய செக்மெண்ட். கரெக்ட். புரியுதுங்களா? இதை வந்து நம்ம வந்து பெரிய அளவு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு பைக் எடுத்துக்கிட்டு உங்களால இந்த தொழில் பண்ண முடியாது. புரியுதுங்களா சொல்றது? இந்த ஒரு பர்டிகுலர் நிறுவனம் பைக்கை வச்சு ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுனால இப்படி ஒரு தொழில் மீடியேட் பண்ணிருக்கனால இது ஆக்சுவலா ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கே ஒழிய, என்னைக்கு அந்த நிறுவனம் காணாம போதோ இல்ல அந்த நிறுவனத்துக்கு பதிலா வேற ஒரு நிறுவனம் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். ஆனா நிறுவனமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இது ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதுங்களா? ஏன்னா பைக் வந்து டாக்ஸிக்குன்னு பைக் விடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் ரொம்ப ரேர். அது மாதிரி விட போறது இல்ல. அப்படியே போனாலும் அது அதான் சொல்றேன், இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி இருக்க வரைக்கும் தான் இந்த பைக் டாக்ஸிங்கிறது. பட் ஆட்டோ அப்படிங்கிறது வந்து அது ஒரு தனி செக்டாவே, அது கம்பெனிஸ் உள்ள வரலாம், வராம இருக்கலாம். இந்த பல இந்த ஓலா, ஊபர், அப்புறம் வந்து ரேபிடோ, இன்னும் நிறைய இருக்கு. நம்ம தமிழர்கள்லாம் உலான் வேற ஒண்ணு கொண்டு வந்தாங்க, அதை அப்படியே கிடப்புல போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரியான பல நிறுவனங்கள் வரலாம். அந்த நிறுவனங்கள்லாம் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு ஆட்டோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழில் இந்தியா முழுக்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு ஆட்டோ வந்து ஒரு கலர்ல இருக்கும், பாத்திருப்பீங்க. அது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு ஒரு மீட்டரை போட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்க, அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு இது போட்டிருப்பாங்க, அது ஒரு சீரியல் கோட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இதுலயே அந்த லைசன்ஸ் இதுலயே ஒட்டிருப்பாங்க. நீங்க ஆட்டோ டிரைவர் டீடைல்ஸ் எல்லாம் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றதுனா நீங்க அரசாங்கத்திட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஆட்டோவுடைய இது. ஸோ இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழில். அது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். எது அந்த பைக் டாக்ஸிங் பார்ட் டைம் ஜாப். ஸோ இது ரெண்டையும் நம்ம டைரக்ட் கம்பேரிசனுக்கு ஆக்சுவலா கொண்டு வர முடியாது. பட் இன்னைக்கு ஒரு சூழல், அதுக்கான சூழல் உருவாகி இருக்கு. ஆமா, கன்சியூமரோட மைண்ட் செட்ல இருந்து அதை பார்க்க முடியும். பெரும்பான்மை உங்க சைட்ல இருந்து நீங்க பார்க்கும் பொழுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, நீங்க உங்க குடும்பத்தோட இங்க டிராவல் பண்ணணும், ஒரு 2 பேர் இல்ல ஒரு 3 பேர் நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க பைக் டாக்ஸி ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஆமா, இல்ல முடிஞ்சு போச்சு, அங்கேயே முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க ஆட்டோக்கு போகணும், இல்லைன்னா அதுக்கு அடுத்து வேரியண்டா இருக்கக்கூடிய கேபுக்கு போகணும். ஸோ இந்த இடத்துக்கு நீங்க போகும்போது நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி பக்ஸ் செலவு பண்ணணும். ஆனா இப்போதைக்கு இந்த பைக் டாக்ஸி எங்க ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தனியா போவீங்க. முன்னாடி ஒரு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஷேர் ஆட்டோ இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு சென்னையில. முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் ரூட்டுங்கள்லாம் நிறைய இருக்குது. அதாவது முன்னாடி இருந்த ஷேர் ஆட்டோக்கு இன்னைக்கு ஷேர் ஆட்டோ குறைஞ்சிருச்சு, கம்மியாச்சு. அது ரீசன் என்னன்னு தெரியல. மேபி பைக் டாக்ஸியா இருக்குமோ தெரியல, என்னன்னு ரீசன் தெரியல. பட் அதான் குறைஞ்சிருக்கு. மெட்ரோ பயன்பாடும் அதிகமாயிடுச்சு. மெட்ரோ பயன்பாடு அதிகமாயிருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்டன்ஸ், ஆனா வந்து ஒரு சின்ன தொகை, ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் உங்க வழி அது போற போக்குல. அதாவது இந்த பைக் டாக்ஸிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, பிக்கப் இவங்களோட வீடு எங்க போய் சேரணும், எங்க இருந்து அந்த பைக் எடுக்கிறாங்க, ஸோ இதை வந்து அவங்க வந்து முன்கூட்டியே பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க இருந்து இவங்க வர்றதுக்குள்ளேயே ஒரு 2-3 லிஃப்ட் கால்ஸை கொடுத்து இங்க இருந்து இங்க, அங்க இருந்து அங்க, அங்க இருந்து அங்கங்கும் போது அவங்க ஆன் த வேல அப்படியே ஒரு டாக்ஸி மாதிரி ஒர்க் பண்ணா அதுல வந்து இந்த பெட்ரோலுக்கு போற காசு வர காசு அவங்களுக்கும் கிடைச்சிருது, அந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கும் கிடைச்சிருது, ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா மணியும் கிடைச்சிடும். ஒரு 50 ரூபா 60 ரூபா கையில எக்ஸ்ட்ரா ஒரு கிடைச்சிருது.
அதுக்கப்புறம் வந்து போறவங்களுக்கும் ஒரு சின்ன அமௌண்ட்ல ஒருத்தர் தான் போறாங்க வராங்க அப்படிங்கும்பொழுது அவங்களும் இது பண்றாங்க. ஒரு வசதியான ஒரு செயல் திட்டம். இதை வந்து ஒரு கம்பெனி கேபிட்டலைஸ் பண்ணுது. அந்த கம்பெனி ஒரு ஒரு ஆப் ரெடி பண்ணி அந்த ஆப் மூலமா கொண்டு அது அதுல ஒரு சின்ன கமிஷன் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட சிஸ்டம். பட் ஆட்டோ அப்படிங்கும் பொழுது இதை வந்து இது இண்டிவிஜுவலாவே நீங்க பண்ணலாம். இதுல இங்க பிரச்சனை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ஆட்டோக்கு இன்னைக்குமே என்ன ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? வந்து ஆட்டோ யாரும் ஏற மாட்டேங்கிறாங்க. ஏன் ஏற மாட்டேங்கிறாங்க? இந்த கேள்வி அவங்களுக்குள்ளேயே கேட்டிருக்காங்களா இன்னைக்கு? அது நீங்க எல்லாம் சொல்றாங்க ஆட்டோவை அவாய்ட் பண்றாங்க. நானே பல இடத்துல அவாய்ட் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னா நான் அவாய்ட் பண்ணாம இறங்கியும் பேசியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு வர ஃபீட்பேக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல நம்ம பஸ்ல இருந்து இறங்குவோம், ஒரு கேப் நம்ம புக் பண்றோம். அந்த கேப் வந்து நமக்கு ஏசியோட இருக்கும். கேப் வந்து ஏசியோட இருக்கும். அந்த கேப் வந்து எனக்கு 150 ரூபா அப்படின்னு சொல்லி காட்டுது அப்படின்னா அந்த 150 ரூபாய் நான் கொடுத்துட்டு அதுல ஏறி போயிட்டு வந்துடலாம், இறங்கிடலாம். அதுக்கு அவர் அந்த கேப் டிரைவர் ஓகே சொல்றாரு, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்றாரு, பண்ணிடுறாரு, முடிஞ்சு போச்சு. வேற ஒரு கேப் போடுறோம். இந்த பிஹேவியர் ஆட்டோக்காரங்கிட்ட இருக்கா? ஒரு பிக்ஸ்டு ரேட் என்னால அங்க சொல்ல முடியுமா? ஒரு ஆட்டோக்காரர் சொல்லுவாரு 200 ரூபாங்க பாரு. இன்னொரு ஆட்டோக்காரர் உங்க பக்கத்திலேயே வந்து என்ன சொல்லுவாரு, 150 ரூபாய்க்கு நான் வரேன் பாரு. அங்க ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலை நீங்க உருவாக்குவீங்க. ரெண்டாவது லக்கேஜை வந்து கையில வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. இதெல்லாம் தேவையில்லையே. ஏன் அப்படி ஒரு சவாரி எடுக்கணுமா? சரி, போட்டி இருக்குல்ல பாரி, அதான் போட்டி. அடுத்து லக்கேஜ் எடுத்துட்டு வண்டியில ஏறிட்டு போனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதை நான் சொல்றேன். ஒரு ஆட்டோக்காரர் இந்த மாதிரி ஏறிட்டேன், போயிட்டு நான் சொல்றேன், இடத்தெல்லாம் கரெக்டா சொல்றேன். அந்த ரோடு, இந்த இடம், இந்த உள்ள சந்து போனேன், கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துல வந்துடும் வீடு அப்படின்ட்டு அதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறோம். சொல்லிட்டு அவர் ஆட்டோ ஓட்டிட்டே வருவாப்ல, ஒரு பக்கத்துல வந்துருவாப்ல. வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளவு தூரம் போனோம், வீடு வரும்போது சொல்றதானே செய்யப்படுறாங்க. அது எதுக்கு அந்த எவ்வளவு தூரம் போனோம், ஒரு சந்தாலாம் போற மாதிரிலாம் ஒரு 2 சந்து 3 சந்து திரும்பிட்டாங்கன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இத்தனை சந்து வருது, இதெல்லாம் எதுக்கு? அது மாநகராட்சியை தாங்க கேட்கணும் அப்படின்றோம். இத்தனை சந்து வருது நம்ம சொல்லித்தான் வருவோம். இங்க இருந்து 2 நிமிஷம் போவோம், அந்த 2 நிமிஷத்துக்குள்ளதான் அவர் போவாரு. நம்ம ஒன்னும் சொல்லாமலாம் இல்ல, கிளியரா சொல்லிட்டு தான் போவோம். இருந்தாலும் இதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்கு எதுக்குன்னா முடிச்சுட்டு போனோடனே அங்க இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா கேட்பாரு. நம்ம 200 ரூபான்னு பேசியிருப்போம், அது கரெக்டான அமௌண்டா இருக்கும். ஆனா அவர் இறங்கணும்னா ஒரு 250 ரூபாய் கொடுங்க. எவ்வளவு சண்டை வந்திருக்கு இந்த மாதிரி. ஏன் அப்ப பேசும்போதே சரியா பேசிடணும். எனக்கு ஒரு டாக்ஸில, இது ஆட்டோக்காரரோட வந்ததுல டாக்ஸில எனக்கு வந்துச்சு. நானும் அப்பாவும் ஒரு இடத்துல இருந்து டாக்ஸி எடுக்கிறோம். எடுக்கும்போது அவரு அந்த காட்டின அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா கேட்கிறாரு. ஓகே சொல்லிட்டு நாங்க ஏறிடுறோம். அது எனக்கு தெரிஞ்சு 300 ரூபாய் நம்ம சம்திங் வந்துச்சு. 350 இல்ல அதாவது 200 சொச்ச ரூபா இதுல ஆப்ல காட்டுது. 300 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே 300 ரூபான்னு சொல்லி ஏறிடுறோம். ஏறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் வந்து 300 ரூபாய்க்கு ஓகே சொல்லி தான் வண்டியை ஏறுறோம். ஏறிட்டு அவர் போறாரு. போயிட்டு அங்க போய் இறங்கினோடனே வந்து அதிகமா கேட்கிறாரு. எவ்வளவு கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கிறாரு. நாங்க வந்து இல்லைங்க 300 ரூபாய் தானே பேசணும், சரி வேணா ஒரு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரோம் அப்படின்னு சொல்லி 320 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றேன். பிச்சை காசு 20 ரூபாய் அப்படின்னு சொன்னாரா? சொல்றான். நான் கேட்டேன், இது பிச்சை காசு அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் அதுவும் பிச்சை காசு தான் உனக்கு, நீ பிச்சைக்காரனான்னு கேட்டேன். நான் திரும்ப கேட்டேன், நான் யாரு தெரியுமா? யாரா இருந்தா என்னடா, கேப் டிரைவர். யாரா நீ? ஒரு கேப் டிரைவரா? யாரா இருந்தா என்ன? நீ என்ன சார் கலெக்டர் சார் நீங்களா? நம்ம கலாய்க்க ஆரம்பிச்சிரோம்ல. கலெக்டர் சாரா? இல்ல அவர் மரியாதை கொடுக்காததுனால நம்ம அப்படி பேசுறோம். நீ உன் தொழிலுக்கு தர்மமா நடந்துக்கிட்டீனா உன் தொழிலுக்கு மரியாதை இருக்கும். நீ உன் தொழில் தர்மத்தோட நடந்துக்கிட்டியா? சார் நீ என்ன கலெக்டரா இல்ல ஏதாவது போலீஸ் அதிகாரியா? என்ன பேச்சும் உரிமை, ரவுடித்தனம். அப்படியே கை வாங்கிட்டு வரான். நீ பைலட்டா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும்டா. அப்பா அவனை சொல்றாரு, நீ கையை வச்சுட்டு இங்க இருந்து உயிரோட போயிருவியான்ட்டாரு. இப்படிதான் சொன்னார். நான் கூட பேசல. எங்க அப்பா நீ கையை வச்சுட்டு இங்க உயிரோட போயிருவியா நீ அப்படின்னாரு. அப்படியே எகுறான் அப்படி இப்படி இப்படின்னு. நான் யாருன்னு காட்டுறேன், போய் காட்டுறேன். இன்னைக்கு வரைக்கும் அவன் யாருன்னு காட்டல. இப்ப அவன் பார்த்துட்டு இருப்பான் அந்த வீடியோவை. காட்டுறா நீ யாருன்னு. அதான் இந்த மாதிரியான வல்காரிட்டி பிஹேவியர். இது ஆனா கேப் ஆட்டோக்காரங்களுக்கு நடந்தது இல்ல. எனக்கு அனுபவத்துல கேப்ல, சில பேருக்கு ஆட்டோலயும் நடந்திருக்கு, பல வாட்டி நடந்திருக்கு. சரிங்களா? எனக்கு இது கேப்ல தான் நடந்துச்சு. நான் அதை சொல்றேன் கேப்ன்ட்டு. அப்ப எதுக்கு இந்த இது எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க? ஒருத்தவங்க அதை கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதோட முடிஞ்சிச்சோம். நீங்க என்ன டீல்ல வந்து முடிச்சுட்டு தான் நீங்க வரீங்க. தொழில் எத்திக்ஸ் ஒன்று இருக்குல்ல, இந்த தொழில் எத்திக்ஸ், அந்த தொழில் எத்திக்ஸ் படி நடந்துக்கணும். எக்ஸ்ட்ரா நான்லாம் வந்து எப்பவுமே எந்த ஆட்டோ, எனக்கு என்ன இது வரைக்கும் சவாரி எடுத்த ஆட்டோக்காரர்களுக்கு தெரியும்,
எப்பவுமே நான் ஒரு ரேட் பேசுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன அமௌண்ட் நான் எனக்கு கையில இருக்க சில்லறையை பொறுத்து இல்ல கூகுள் பேனா ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபாயோ 10 ரூபாயோ எக்ஸ்ட்ரா போட்டு தான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கு கொடுக்கறது தப்பு இல்லைங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அது வேற, அது நம்மளா செய்யறதுங்கிறது வேற. பட் ஒரு இதை வந்து நீங்க டிமாண்ட் பண்றதுன்னா அது முன்னாடி டிமாண்ட் பண்ணிடுங்க. டிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணா அதை வந்து இறக்கி ஒரு இடத்துல டிமாண்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு போக்கு. ஒரு சில பேர் உண்மையாவே காசு இருக்காதுங்க, 20 ரூபா தான் வச்சிருப்பான், இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 10 ரூபா தான் வச்சிருப்பான், இல்ல கரெக்டா இருக்க காசுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு நினைப்பான். நீங்க அங்க போய் எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு இருந்தா என்ன பண்ணுவான் அவன்? அது எக்ஸ்ட்ரா கேட்கறது வேற, அது வந்து டிப்ஸ் மாதிரி தான் அது. ஆனா அதை கேட்டு அவங்க கொடுக்கலங்கும் போது அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதெல்லாம் என்ன மாதிரியான உளவியல்? இதெல்லாம் பண்றாங்களா இல்லையா? எல்லா ஆட்டோ டிரைவரும் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லல. எத்தனையோ நல்ல ஆட்டோ டிரைவர்கள் இருக்காங்க. நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, சில நேரங்கள்ல நமக்கே பரவாயில்லையே இந்த ஆட்டோக்காரரு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கரெக்டான ஒரு தொகையை அவர் சொன்னார்னா வரும். நம்மள பேரம் பேச விட்டாவே அது வேற மாதிரி தான் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறோம், அங்க வந்து ரெகுலரா கொடுக்குற அமௌண்ட் வந்து ஒரு 80 ரூபாயோ இல்ல 100 ரூபாயோ அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இருக்கு அப்படின்னா, இப்ப அவர் கரெக்டா ஒரு 80 ரூபாங்க அப்படின்னு அந்த கரெக்டான பிரைசிங்க சொல்றாரு அப்படின்னா, பரவாயில்லையே இவர் கரெக்டா கேட்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எந்த பேரமும் நம்ம பேச மாட்டோம். கரெக்டா ஏறிட்டு கரெக்டா போயிட்டு வந்துருவோம். சிலர் வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபாங்க. என்னங்க நாங்க ரெகுலரா வந்து இந்த பேச்சு எல்லாருமே பேசுறது, நான் மட்டும் இல்ல, இந்த ஊர்க்காரதாங்க. நான் என்னங்க என்கிட்ட அடிக்கடி போயிட்டு வர இடம் தாங்க. அங்க வந்து 80 ரூபா தானங்க அங்க ஸ்டாண்டர்டா இருக்குது. என்னங்க 150 ரூபா கேக்குறீங்கன்னா, பெட்ரோல் ஏறி போச்சுங்க, டீசல் ஏறி போச்சுங்கன்னு எதையா ஒண்ணு சொல்லுவாப்ல. இப்போ ஒண்ணு புதுசா சொல்றாரு, பெட்ரோல்னால ஒன் வே போட்டாங்க, அதனால அங்க போய் சுத்தினா அந்த திருவள்ளூர் போயிட்டு தான் சென்னைக்கே வரணும் அப்படிம்பாரு. சோ இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை எக்ஸ்ட்ரா ஏத்தி, நீங்க அதெல்லாம் சுத்திலாம் போக மாட்டாங்க, அதே வழியில தான் போவாங்க, அதே இதுல தான் இறக்குவாங்க. ஆனா இந்த ஒரு இப்ப இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா எல்லாரும் விரும்புறது இல்ல. அப்ப என்னன்னா ஆட்டோ மீதே ஒரு ஆட்டோனா ஒரு அநியாயமா கேட்பாங்க. எனக்கே மனசுக்குள்ள அப்படிலாம் படும், ஆட்டோ வேண்டாம் அவாய்ட் பண்ணிட்டு போற வார சிச்சுவேஷன்லாம் நிறைய டைம் நடந்திருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுவாங்க பாரு, ஸ்டாண்ட் ஆட்டோ எடுக்காதீங்க அதிகமா கேட்பாங்க. ஒருத்தர் டிராபிக் இருக்க டைம் தான் நல்லா டிராபிக் இருக்குது, சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு மால்ல இருந்து நான் வெளியில வந்துட்டு அந்த மால் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த மால்ல அவங்க நினைச்சுக்கிறாங்க மேல்ல வர அத்தனை பேருமே வசதியானவர்கள், அவங்க கிட்ட காசு இருக்கும்னு ஒரு நம்பிக்கை மக்களுக்கு. ஒரு நிமிஷம் புரிஞ்சு வேடிக்கை பாக்குறதுக்கு போயிருக்கோம், ஓசியில ஏசி காத்து வாங்குறதுக்கு பல பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் காசு இருக்கும்னு நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. மாலுக்கு வந்து வெளியில வந்து இறங்கிட்டு டாக்ஸி கிடைக்கல, ஏன்னா பயங்கர டிராபிக்கும் போது உங்களுக்கே தெரியும் டாக்ஸிஸ் வந்து பிக் பண்ணலாம். அது டாக்ஸிக்கு தனியா ஒரு செக்மெண்ட் பேசுவோம், அது பேசலாம். இல்ல வச்சிருக்கோம் டாக்ஸிக்கு நான் பட்ட அனுபவங்கள், எனக்கு அந்த கேன்சல் ஆனது, அது ஒன்று சொல்லிடுறேங்க, எனக்கு கடுப்பாகுது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இதே போல மால் தான், மால்ல இருந்து கிளம்புறதுக்கு ஏதோ படமோ ஏதோ முடிச்சுட்டு நாங்க கிளம்புறதுக்கு டாக்ஸி புக் பண்றேன். அவர் ஃபோன் பண்ணேன்னு அவர் என்ன சொல்றாரு, சார் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன், ஒரு 15 நிமிஷம் ஆகும் சார் அப்படின்னாரு. சரிங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்னா, 15 நிமிஷம் ஆகும், ஓகேங்க நான் வெயிட் பண்றேன் ஒன்னு சொல்லிட்டு நான் 15 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வராரு அதை நோக்கி தான் வந்துட்டு இருக்காப்ல. என் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கேன்சல் பண்றாரு. கேன்சல் பண்ணிட்டு மனுஷன் போயிட்டாப்ல. உங்க வீடியோ தான் பாத்துருப்பாரோ என்ன? பேர்லாம் அதே பேர்ல எல்லாம் இருக்காதுங்க, அந்த புக்கிங் எல்லாம் வேற பேர்ல தான் இருக்கும். சரி எனக்கு வெறுப்பு. நான் என்ன பண்ணேன், வந்து போன் அந்த போன் நம்பர் தான் பேசுறது இருக்குல்ல, அந்த நம்பருக்கு நான் திரும்ப போன் அடிச்சேன். போன் அடிச்சு எங்க இருக்கீங்க அப்படின்னு, யாருங்க அப்படின்னு வேற ஒரு டியூட்டி எடுத்துட்டாப்புல. நான் சொன்னேன், முதல்ல மனுஷனா மதிக்க கத்துக்கோங்க. நீங்க வர்றீங்கன்னு சொல்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, 15 நிமிஷத்துக்கு மேல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வர முடியலங்கிறத ஒரு போன் பண்ணி, சார் என்னால வர முடியலைங்க, வேற டியூட்டி வந்துருச்சு, இல்ல வர முடியல சார், ரொம்ப டிராபிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்றது வேற. ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிறதே ஒரு கரிசனமே இல்லாம அப்படிலாம் கட் பண்றீங்க. இந்த மாதிரி மனிதத்தை தொலைச்சு நீங்க என்னத்தை வாழ்ந்துட போறீங்கன்னு கேட்டேன் நான். மனுஷத்தை தொலைச்சு ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அவனை கட் பண்ணி விட்டு போய் நீ என்ன வாழ்ந்துட போற? போன் பண்ணி திட்டினேங்க நான், இதை சொன்னேன் நான். என்ன நினைச்சா என்னதுல அந்த பக்கம் வந்து சவுண்டே வரல, ஸ்பீச்சே வரல. அவ்வளோ இரிட்டேட் ஆச்சு எனக்கு. ஆனா கோவப்படல, நான் அப்படியே நிதானமா சொன்னேன் இந்த விஷயத்த. உனக்காக ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல, வர முடியலன்னு சொல்லிடலாம். வெயிட் பண்ண வச்சுட்டு எதுக்கு அதை சொல்லணும்? இந்த இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. இதை நீங்க கண்டிப்பா அனுபவிச்சிருக்கோம். டாக்ஸிக்கும் ஆட்டோக்கும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இல்ல இப்ப இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் சொல்லுவாங்க ஸ்டாண்ட்ல இருக்க ஆட்டோ எடுக்காது, அதிகமா கேட்பாங்க, போற ஆட்டோ புடினுவாங்க. இன்னைக்கு ஆட்டோவை பார்த்தாலே வந்து பயந்து ஒதுங்குற அளவுக்கு மக்களோட மனநிலை ஏன் வந்துச்சுன்னா, எப்பவுமே ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும் மாதிரி, பெண்கள் வந்து நம்ம
ஃப்ரெண்ட்ஸ்னாலே பைக்ல ஏறதுக்கு கொஞ்சம் சில பேர்கிட்ட யோசிப்பாங்க, யாருக்கிட்ட கம்ஃபர்டபுளோ அப்படின்னு ஏறுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரம், காசு எல்லாமே வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. மெட்ரோ பணிகள் வந்து OMR ஃபுல்லா நடக்குது, இந்த சைடு நடக்குது. ஸோ பைக்குன்றது ஈஸியா வந்து போயிடும். அந்த பட்சத்துல பெண்கள் நிறைய பேர் பைக் டாக்ஸியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப 1.5-2 வருஷமா அதிகமா பாக்குறேன். ஸோ ஒன்ஸ் லேடிஸ் ஒரு விஷயத்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அதோட ரீச் செம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. எல்லாருமே ஆட்டோவா இல்ல பைக் டாக்ஸியானா பைக் டாக்ஸியை உடனே வந்து நாடுறாங்க அப்படின்னு. இவங்க கடந்த ஒரு 3-4 மாசமா ஒரு நிறைய மாதிரி வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் பாரு. பைக் டாக்ஸி ஒருத்தன் ஓட்டிட்டு வரான், ஒரு பொண்ணையோ பையனையோ வச்சுட்டு ஓட்டிட்டு வரான், அவனை அப்படியே வந்து லாக் பண்றது, 4-5 ஆட்டோக்காரங்க லாக் பண்ணி நிறைய பேர் அடிச்சிருக்காங்க, மிரட்டுறது, உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா போனை புடுங்கிறது. பின்னாடி வர அந்த பேசஞ்சர் ஒரு பொண்ணு, அது பாவம் ஏதோ நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கு போல, அதுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே பாக்குது. நீ எப்படிமா இவன் கூட செந்தமிழ்ல பேசுறாரு அந்த பொண்ணு கிட்ட. சோ இது வந்து ரவுடிசம் தானே? ஏற்கனவே உங்க மேல வச்சிருக்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் நீங்க இன்னும் அதிகம் தானே படுத்துறீங்க. என்னன்னா நீங்க வந்து இந்த மாதிரி பைக் டாக்ஸிஸ் வர்றதுனால எங்களுடைய தொழில் பாதிக்கப்படுது, அப்ப நாங்க வந்து இன்னும் ஆட்டோல வர்றது உங்களுக்கு இன்னும் வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இறங்கி வந்து தான் இதுல இருந்து மீட்கணுமே ஒழிய, அங்க ஓட்டுறவனும் அதுக்கு அடுத்து அங்க ஏறி போறவங்களையும் போயிட்டு மிரட்டுறது, உருட்டுறதுலாம் வந்து இன்னும் ஆட்டோ மக்கள் வெறுக்கதான் ஆரம்பிப்பாங்க. ஆட்டோக்காரங்க மேல ஒரு 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 பய உணர்வை தான் நீங்க ஏற்படுத்துறீங்க. இவங்க வந்து என்ன ரவுடிசம் மாதிரி பிஹேவ் பண்றாங்க, எதுக்கு? ரொம்ப தப்பு. இது ஆக்சுவலா வந்து பண்ணக்கூடாது. அவங்க அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு தகுதியான ஒரு விஷயம் இது. ஏன்னா நீங்க ஒருத்தன் பைக் டாக்ஸி ஓட்டுறான்னா அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ என்னமோ, அவனே கஷ்டப்படுறான். நீங்க ஆட்டோ வாங்கி ஓட்டுறீங்க, ஆட்டோ வாங்குறதுக்கு வழி இல்லாம பைக் ஓட்டிட்டு அலையறான். அதை யோசிங்க. அவங்ககிட்ட ஒரு ஆட்டோ கூட வாங்கி அவனால ஓட்ட முடியல, அதனால ஒரு பைக் வாங்கி ஓட்டிட்டு இருக்கான். அவங்ககிட்ட இருக்க பைக்கையோ ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு பைக் எடுத்து வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அதுல யாரோ ஒருத்தங்க ஆட்டோல போறதுக்கு முடியாம காசு கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறவங்க தான் பைக் டாக்ஸில போறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்களோ பெரிய பெரிய ஆட்களோ வந்து பைக் டாக்ஸிலயோ இதுல போறது இல்ல. சாமானியர்கள் தான். வெயிலுக்கே மூஞ்ச காமிக்க மாட்டாங்க அவங்க எல்லாம். ஆமா, கார் இருக்கவன் கார்ல போறான், டாக்ஸி புக் பண்ணிட்டு போறவன் புக் பண்ணிட்டு போறான். ஆனா ஒரு சாமானியர்கள் அன்றாடம் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் செலவு பண்ண முடியுங்கிற ஒரு லிமிடேஷன் இருக்கவங்க, பஸ்ல போறதுக்கு நேரம் இல்லாதவங்க, ஏன்னா பஸ் இருக்குது, இலவசமா இருக்குது, பெண்களுக்கு இலவசமா இருக்குது, இதெல்லாம் ஓகே. பட் நேரம் இருக்கணும்ல, எல்லா டைமும் போவோம், அந்த ஒரு டைமிங் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு ஒரு அவசரத்துக்கு போகணும் வரணும்னா அதை பயன்படுத்துறாங்க. இத வந்து உங்களுக்கு இதனால பாதிப்பு இருக்கு ஆட்டோக்கு, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா அதுக்கு இது வழி கிடையாது. அது சரிக்கு இது வழி கிடையாது. நீங்க சட்ட போராட்டம் நடத்தலாம், இல்ல நீங்க வந்து பைக் டாக்ஸியை வந்து தடை பண்ணணும், ஆட்டோ ஓட்டுநர்கள் இத்தனை பேரோட குடும்பங்கள் இருக்கு, இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இதை வந்து நீங்க இப்படி போய் இந்த முறைகேடா போயிட்டு மடக்கிறது, நிப்பாட்டுறது, அவங்க வண்டி ஓட்டிட்டு போறவங்க போய் அடிக்கிறது, நான் பாத்திருக்கேன் அந்த வீடியோஸ்லாம். மிரட்டி பண்ணி எதுக்குடா நீங்க ஓட்டுறனாலதான் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை அடிக்கிறது, அவங்க போனை புடுங்குறது, அப்புறம் அந்த பெண்களை இறங்கி போமா நீ அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப. அதை செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? குரூப்பிசம் இல்ல, அது குரூப்பிசம், அது ரவுடித்தனம். ரவுடித்தனத்தை நம்ம அங்கீகரிக்க முடியாது. அது யார் செஞ்சாலும் ரொம்ப தப்பு. அது இன்ஃபேக்ட் அது உங்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும், கண்டிப்பா ஏற்படுத்தும். உங்க மேல இருக்க பார்வை இன்னும் அதிகமாகும். இப்போ நான் சொல்றேன், மீட்டருக்கு போட்டு நீங்க கரெக்டா ஆட்டோ ஓட்டுங்க. மீட்டர் வந்து ரொம்ப கம்மியா ஃபீல் ஆச்சு அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட பேசி மீட்டருக்கு அந்த ரேட்டை ஏத்திக்கோங்க. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிறந்ததுல இருந்து இந்த பிரச்சனை பார்த்துட்டு இருக்கேன் பாரு. ஆனா யாருமே மீட்டரை யூஸ் பண்றதே இல்ல தமிழ்நாட்டுல எந்த ஆட்டோக்காரரும் மீட்டர் யூஸ் பண்றது இல்ல. இதை நீங்க என்னைக்கு அதை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்குதான் ஆட்டோ தொழில் என்பது இருக்கும். அப்பதான் மக்கள் நம்பி ஆட்டோல ஏறுவாங்க, அதுல காட்டுற காசை கொடுத்துட்டு வருவாங்க, அதுல உங்களுக்கு வருமானம். நீங்க இன்னைக்கு பல கம்பெனிஸ் வந்து உள்ள வந்துட்டு உங்க கமிஷன் எடுத்துக்கிறாங்க, புடிங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறீங்க. அதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான். ஏன் நீங்க நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க மீட்டர் படி நீங்க நடந்திருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த பேரம் பேசுற பிரச்சனையில தான் பாதி பேர் உங்களை அவாய்ட் பண்றதே. ஆட்டோ புக் பண்ணுவாங்க, இங்க வந்து நீங்க வந்து ஒரு புக்கிங்ல, அதாவது முன்னாடி எல்லாம் என்னன்னா ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கும், போவாங்க, போற ஆட்டோ பிடிப்போம், கேட்கும்போது ஒரு நியாயமான ஒரு ரேட்டை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த டைம் வேஸ்ட் இல்ல உங்களுக்கு. போறதுக்கு இங்கயாங்க இவ்வளவு ரேட்டுங்க, அது நீங்க சொன்னீங்கன்னாவே பிரச்சனை, அது சொல்ல தேவையில்லை. மீட்டர் போட போறேன், மீட்டர் ரேட்டு பிக்ஸ்டு ரேட் தானே, மீட்டர் ஓடணும்னு காசை கொடுத்துட்டு வர போறாங்க, முடிஞ்சு வச்சா இஷ்யூ அங்கேயே ஓவர். மீட்டர்ல எவ்வளவு காசு வருதோ அதை கொடுத்துட்டு போறாரு. இதுக்கு ஒரு இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டர்ல சூடு வைக்கிறது இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்துருச்சு. கவர்மெண்ட் கிட்ட சொல்லுங்க, ஜிபிஎஸ் சிஸ்டத்துல ஒரு மீட்டரை கொடுக்க சொல்லுங்க, அதுக்கு ஒரு ஆப்பை கவர்மெண்ட் டெவலப் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம அதெல்லாம் பண்ணி தர முடியும், ஆட்டோ சங்கங்களுக்கு சாமானியர்களே பண்ணி கொடுக்க முடியும். அந்த மேப்பை வச்சுக்கிட்டு அதுவே கால்குலேட் பண்ணிடும். நீங்க எப்படி ஓலா ஊபருக்கு ஒரு மேப், அதெல்லாம் அவங்களாம் ஒன்றும் டிசைன்லாம் இல்லை, அது எல்லாமே கூகுள் மேப்ஸ் தான். கூகுள் மேப் கிட்ட காசை கட்டிட்டு ஒரு சர்வீஸ் வாங்கிக்கிறாங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. அந்த கூகுள் மேப்ல வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் காட்டும், டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ரேட்டை போடுங்க, டைமிங்க்கு ஒரு ரேட்டை போடுங்க, வெயிட்டிங் டைமிங்க்கு ஒரு ரேட்டு, டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ரேட்டு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிராபிக்ல போறீங்க, ரொம்ப நேரம் நீங்க அவங்களுக்காக
1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனா டிராபிக்ல ரொம்ப நேரம் நீங்க போற மாதிரி சிச்சுவேஷன் வருதுன்னு வைங்களேன். அப்ப அந்த டைம் அண்ட் ரேட்டையும் கால்குலேஷன் பண்ணி நியாயமா இருக்கே இது. இதை போட்டுட்டு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த ஃபிக்ஸ் ரேட்ல தான் இருக்கக்கூடிய அத்தனை ஆட்டோக்காரங்களும் ஓட்டுவோம்னு சொல்லுங்க. அந்த ஆப்பை கவர்மெண்ட் மூலியமா அறிவிங்க. கவர்மெண்ட் அந்த ஆப் அறிவிக்கும். நானும் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், நீங்களும் அந்த ஆப் டவுன்லோட் வச்சுட்டு டிரைவர் ஆப் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் நிர்வாகமா போட்டுக்கோங்க, பிரச்சனை முடிஞ்சது இல்ல. இன்னொரு சம் ஐடியா சொல்லிட்டா, கட்டுமரம் ஆப்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், சரியா? சோ அது விளங்காது. இல்லங்க, அரசாங்கமே தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க, அது விளங்காது. சரி, சன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் விளங்காது. ஜெயண்ட்னு சொல்லுவீங்க, அடுத்து அதுவும் விளங்காது. டிராவிடோ நிதின்னு சொல்லுவீங்க, அதுவும் விளங்காது. டிராவிடோ ப்ரோ, டிராவிடோ ராபிடோ மாதிரி டிராவிடோ கெட்ட வார்த்தை ஆயிரும். ஏங்க நான் விஷயத்த சொல்றேங்க. திராவிடோன்னு கூப்பிட்டாங்கன்னா அது எல்லாரும் அப்படிங்கறதெல்லாம் வராது, அது வேற மாதிரி மருவி போயிடும். அதனால அதெல்லாம் விட்டுருங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க. தமிழ்நாடுன்னு இருக்குல்ல, தமிழ்நாடு ஆட்டோ ஓட்டுநர் சங்க சார்பா ஏதாவது ஒண்ணு அதை சுருக்கி வைங்க. ஓகே, ரவுண்டுன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ ரவுண்டு போலாமா? அது மாதிரிங்க. இப்போ ரவுண்டு அதை வந்து அரசாங்கமே தொடங்க வச்சுக்கோங்க. அப்படியே வெளில வரோம், அரசாங்கத்துக்கு தான் அந்த ரவுண்ட் ஆப்ல வந்து காசு செலவு பண்றோம். அப்படியே நேரா டாஸ்மாக் போறோம், அங்கேயும் அவங்களுக்கு தான் வந்து செலவு பண்றோம். திருப்பியும் வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து நடந்து போறதும் சரியில்லை, நம்மளே வண்டி ஓட்டம் சரியில்லை. ரவுண்ட் ஆப் எடுக்கிறோம், திருப்பி ரவுண்ட் ஆப் நம்மள வீட்டுல. அதாவது அரசாங்கத்துக்கு எவ்வளவு லாபம் பாத்தீங்களா? அதாவது எத்தனையோ நல்ல விஷயம் இருக்கு, அந்த நல்ல விஷயங்களுக்கு போறதுகளை விட்டுட்டு புரியல. இப்படி தூண்டி விட்டாதான் அரசாங்கத்துக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த தொழிலும் நல்லா இருக்கும், இந்த தொழிலும் நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட் ஒரு ஆப் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுல இவங்களை இணைச்சுக்க சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் அந்த ஆப்புக்கான நிர்வாகத்தை மட்டும் பார்த்துட்டா போதும். அதுல ஒரு கமிஷன் கூட ஒரு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டுமே. நான் என்ன சொல்றேன், எவனோ எடுத்துட்டு போறான், ஏதோ கார்பரேட் கம்பெனி எடுத்து திங்குது. நாளைக்கு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் செய்தோ செய்யலையோ, நாளைக்கு தமிழ் தேசிய அரசாங்கம் வரும்போது இது சாத்தியம். நம்ம கைக்கு பவர் வந்துச்சுன்னா அதை செய்யலாம். அதுக்கு முன்னாடி மக்களுக்கு நல்லது நினைக்கணும்னு திராவிட அரசு செஞ்சாலும் ஓகே, யாராவது பண்ணுங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் இதுலதான் ஓட்டணும்னு சொல்லிருங்க. அதே போல மக்கள் இதுலதான் ஆட்டோ புக் பண்ணணும்னு சொல்லிருங்க. போறாங்க, ஏறி போகும்போது ஒரு ஹேஷ்டாக் மாதிரி இது போட்டுருங்க, ஒரு அந்த பார்கோட் மாதிரி போட்டுருங்க. அதை ஸ்கேன் பண்ணா அந்த ஆட்டோ எவ்வளவு கிலோமீட்டர் போகுதுன்னு அதுவே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிருங்க. ரொம்ப சுலபமா பண்ணிடுங்க, கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். போறோம் இறங்குறோம் எதுவுமே பேச தேவையில்லை, அதுல எவ்வளவு வருதோ அதை கட்டிட்டு போறீங்க, முடிஞ்சு போச்சு. டிப்ஸ் தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல ஆட்டோ ஓட்டுநர் இருக்காரு, கொடுக்கலாம், தப்பு இல்ல, ஏதோ கொஞ்சம் வசதியா எல்லாம் வச்சிருக்காருன்னா ஒரு டிப்ஸ் ஆட் பண்றதுனால ஆட் பண்ணி டிப்ஸ்னு கொடுத்துருங்க. கர்நாடகால பாத்துருப்பீங்க அந்த வீடியோ, ஒருத்தன் அரைஞ்சிட்டான் ப்ரோ அந்த பொண்ணு. அந்த பேச்சுவார்த்தையினால தான், நீங்க சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தையே தேவை இல்லைங்கிற, நான் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது இருக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. இந்த கை வாங்குறது, பேசஞ்சர்ஸ் வந்து நீங்க வந்து உங்களை நம்பி ஏறுறவங்கள நீங்க வந்து ஒரு முறைகேடா நடத்துறது, ஒருமையில பேசுறது. அது இல்லாம நம்ம இது கோயம்புத்தூர்காரங்க எல்லாம் ஆட்டோக்காரங்க எல்லாம் கோபப்பட வேண்டாம். சென்னை ஆட்டோக்காரர்களுக்கு ஒரு அட்வைஸ், தயவு செஞ்சு உங்களுடைய லோக்கல் ஸ்லாங்ல மக்களை அட்ரஸ் பண்ணாதீங்க. உங்க லோக்கல் ஸ்லாங்ல நிறைய இடங்கள்ல மரியாதை இன்மை வார்த்தைகள் இருக்கு, அதை வந்து பயன்படுத்தாதீங்க. ஸோ இது வந்து என்னன்னா, எங்க லொக்காலிட்டியில் நாங்கள் அப்படிதான் பேசிக்கோம் அப்படின்னா அது வந்து பிசினஸ் வார்த்தையா இருக்காது, அது உங்களுக்கே தெரியும். இப்போ கலெக்டர் வராரு, நான் எதுக்கு இங்க வந்திருக்க அப்படிலாம் பேசினா கலெக்டர் பேசுவீங்களா? அப்ப வரும்போது சார், கலெக்டர் சார், போலீஸ் சார்னு வருதுல, அப்ப உங்க லொக்காலிட்டி என்ன போயிடுச்சு? அது எங்க போயிடுச்சு? மரியாதையா பேசுங்க வாங்க. இப்ப கோயம்புத்தூர் சைட்ல எல்லாம் ஆட்டோக்காரங்க கிட்ட பிரச்சனை இருக்காது. நீங்க கோயம்புத்தூர் சைட்ல நம்ம நானும் பொள்ளாச்சி அந்த பகுதி தானே, ஆட்டோக்காரன் எங்கெங்க போகணும்னு கேட்பாங்க. அப்படிங்களா, அங்க போகணுங்களா, அது இவ்வளவு ஆகுங்க. அது இந்த வாங்க போங்கிறது தான் இயற்கையா அங்க மொழியில வந்து. யாரையாவது தலையை வெட்டுறாங்கன்னா கூட கொஞ்சம் குடிங்க வெட்டணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க குடிஞ்சிருவாங்க, அப்புறம் வெட்டிடுவாங்க. அந்த பேச்சு வழக்குல மரியாதை வந்து அப்படியே தக்க வைக்கப்பட்டது கோயம்புத்தூர்ல. நீங்க மதுரை பக்கம் எல்லாம் போனீங்கன்னா கூட அந்த மரியாதையா தான் இருக்கும். சென்னையில மட்டும்தான் இந்த வார்த்தைகள்ல வந்து ஒருமை வந்து ரொம்ப பிரிடாமினண்டா ஒருமையில பேசுவாங்க. எங்க போனோம் சொல்லுங்க, இது அங்க போவியா வருவியா, ஒருமை. அந்த ஒருமையில பேசுறதெல்லாம் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கைவிடணும். ஏன்னா சென்னையில இருக்கவங்க மட்டுமே தான் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சென்னையில எல்லா தமிழர்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப என்னடா இவங்க மரியாதை எல்லாம் பேசுறாங்க. சில பேருக்கு அது ரூடா ஃபீல் ஆகலாம், கோவப்படலாம். அதாவது அவங்க தொழில் பாதிக்கும்ன்றதுனால நீங்க அதான் சொல்ல இல்ல, தொழில்ங்கிறத கடந்து இது வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுங்கிறது மொழியில இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அது ஏன் சென்னை தமிழ்ல குறைஞ்சதுங்கிறதுக்கு காரணம் வேற. அதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப வருஷமா நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம். சென்னையில பெரிய பெரிய முதலாளிகள் யாருமே மக்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அதை பார்த்து அந்த லாங்குவேஜை நம்ம கத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கோம். இது நம்ம மொழி கிடையாது. சென்னையில இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் பேசுறது அவங்களுடைய முதலாளிகள் அவங்க கிட்ட எப்படி பேசினாங்களோ அந்த காலத்துல, ரிக்ஷா ஓட்டுற காலகட்டத்துல, இதுல எல்லாம் முதலாளிகள் இருப்பாங்கல்ல, அவங்க மக்கள்கிட்ட எப்படி பேசினாங்களோ அந்த பேச்சுடைய நீட்சி இது நம்ம மொழி கிடையாது. நான் கூட பல்லவர் காலத்துல இருந்து இப்படிதான் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன் நானு. மரியாதை என்பது தமிழ் மொழியில இருக்கு. எல்லாமே மரியாதை தான் பேசுவாங்க. அது ஒரு இயற்கையாவே மரியாதை வந்து நம்ம மொழியில கலந்துருக்கு. சென்னையில அது மாறினதுக்கு காரணம், இங்க பிற மொழியாளர்கள் அதிகமாக இருந்து தமிழர்கள்ட்ட அவங்க பேசும் பொழுது ஒரு மாதிரி கொச்சையான அந்த ஒருமையில பேசி பேசி பேசி
அந்த ஒருமையிலேயே பேசுறதுதான் பேச்சுன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த தமிழர்கள் அப்படியே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இங்கிலீஷ், உருது, ஹிந்தி, தெலுங்கு எல்லாமே கலந்து ஒரு மாதிரி இருக்கும். கலந்து இருக்கும். அதான் வட சென்னையில இருந்து பாட்டுக்கிட்டு போடுறதுன்னா எதோ நமக்கு புரியவே புரியாது. என்னப்பா அதுன்னா அங்க வட சென்னையில இருக்கக்கூடிய இந்த மொழி வழக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கலப்பு மொழிகளுடைய அந்த அதை வந்து சரி செய்யணும். அதை வந்து இல்ல இது மரியாதைக்கு இல்லாத டேர்ம்ஸ் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதை மாத்தணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வண்டி ஓட்டிட்டு நம்ம போகும்பொழுது இது பண்ணும்போது இந்த ரோட் ரேஜ்னு ஒன்று இருக்கு பாத்திருக்கீங்களா, அதெல்லாம் நீங்க வந்து சென்னையில ரொம்ப மோசங்க. மத்த ஊர்களை விட சென்னை ரொம்ப மோசம். விவேக்கோட காமெடியிலே அதிகமா யாரை கலாய்ச்சிருவாருன்னு உங்களுக்கு தெரியும். லெஃப்ட்ல சிக்னல போடுவான், ரைட்ல கைய போடுவான். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து டிராபிக் ஜாம் இங்க அதிகம், பிரச்சனை இருக்குது எல்லாம். அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குது. ஊர் மக்களுக்கும், நான் உங்க ஓட்டுநர்களுக்குன்னு சொல்ல, ஊர் மக்களுக்கும். நான் உண்மையாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டுங்க. ரோட்ல நான் இருக்கும்போது ஒரு டாக்ஸி, நான் அதிகமா டாக்ஸில தான் போறது. டாக்ஸில வந்துட்டு அது ஏன் போறேன் அப்படின்னா சேஃப்டி இஷ்யூஸ் ரீசனுக்காக நம்ம டாக்ஸி தான். ஸோ டாக்ஸில வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம், ஓட்டுநர் அவர் கரெக்டா தான் போறாரு. இங்க இருந்து சைட்ல வர ஒரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா வேகமா வராங்க. இவர் போயிட்டு திரும்பணும் இந்த பக்கம். இப்படி திரும்புறதுக்கு இவர் போறாரு, அவங்க இப்படி வேகமா இப்படி போறதுனால என்ன ஆயிடுச்சு, இடிச்சிருச்சு. லைட்டா ஒரு பட்டுருச்சு. அங்க அந்த வண்டியை இறங்கிட்டு அவர் இறங்கி வராங்க, இவரும் இறங்குறாரு. இந்த ஓட்டுநர் நல்லபடியா தான் பேசுறாப்ல. அவர் என்ன சொல்றாரு, சண்டை வருது. எப்படி சண்டைனா, ஏங்க எனக்கு அவ்வளவு அவசரமாங்க உங்களுக்கு போறதுக்கு, நான் தான் இங்க டேர்ன் பண்ண போறேன்ல, வண்டிலாம் நிக்குது இல்ல, நீங்க எதுக்கு வேகமா வந்தீங்கன்னு இவர் வந்து இந்த டிரைவர் கேக்குறாரு. அந்த வண்டியை ஓட்டுன பையன் வந்து இவர் அரைஞ்சிட்டான், கை வாங்கிட்டான். வந்தோடனே கை வாங்கிட்டான். அப்புறம் மக்கள்லாம் திரண்டுகிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்புறம் வெளியில போயிட்டு, நான் அப்புறம் நீ தானே கை வாங்கணும், முதல்ல ஓமல தானே தப்பு, வா வண்டி ஸ்டேஷன் கொடுன்னு சொல்லி பேசினதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து மன்னிப்பு கேட்டு, நான் அப்புறம் சொன்னேன், அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, என்ன பொதுவா மன்னிப்பு கேட்டுருப்போ, அவர்கிட்ட போய் சாரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அடிச்சவன கூப்பிடு அப்படின்னு அவன் அப்புறம் திரும்ப வந்து அவனை மன்னிப்பு கேட்க வச்சு அப்புறம் அனுப்பிச்சோம். சோ அவன் கை வாங்கிட்டான். நான் என்ன கேட்கிறேன், இது என்ன நினைச்சிட்டு இருக்க, திரும்ப சரி கை வாங்கிட்டேன், அவன்கிட்ட ஏதோ கத்தி இருக்கு, எடுத்துக்கோ, சருக்குன்னு குத்தினா என்ன பண்ணிருப்ப? நான் கேட்கிறேன், கையில கத்தி இருக்கு, இல்ல கையில ஒரு பாட்டில் வச்சிருக்காப்ல, ஒரு மது பாட்டில் ஏதோ வச்சிருக்காப்ல, எடுத்து அடிச்சு வயித்துல இறக்குனா என்ன பண்ணிருப்ப? எதுக்கு அவன் கை ஓங்குது? அவ்வளவு பேர் லாடா நீ, அவன் சொந்த வண்டியில வந்துட்டானா? இவர் வந்து டாக்ஸி ஓட்டுறாரு. பார்வை இது அவ்வளவு இரிட்டேட் ஆச்சு. இது மக்கள்கிட்ட இந்த பண்பு இருக்குது இங்க. இதெல்லாம் எப்படிங்க நம்ம ஏத்துட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறது? எப்படி உன கை ஓங்குற, நீ என்ன அவ்வளவு பேர் லாடு நீ? பேரண்டிங் எல்லாமே வந்து உட்காந்து அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு எதுக்கு நீ படி நியாயம் எப்படி நடந்து இடிச்சது ஓகே, 2 பேர் மேலயும் தப்பு இருக்குன்னே வச்சுக்குவோம். ஆனா தப்பு ஆக்சுவலா டிரைவர் மேல கிடையாது, இவர் கரெக்டா தான் போனாரு, அவன் தான் அவசரப்பட்டு வந்தான். பேசிட்டு என்னவோ அது பேசுறது வேற, தெரியாம வந்துட்டாங்கன்னு சாரி கேட்டு போறது வேற. அது கேக்குறதுக்கு என்ன? இப்ப இவரே வந்து இறங்கி வந்து என்னங்க ஏங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, சாரிங்க சார், சாரி சார், தெரியாம இடிச்சிட்டோம், எப்படா நீ தெரியாம இப்படி பண்ணி சண்டைக்கு வருவாங்களா? அதுக்கப்புறம் அப்படி வந்தானா வர சண்டை வேற, அது வேற. அது அப்படி மாதிரியும் பைத்தியங்கள் இருக்கு, நிறைய பேர் இருக்கு. நம்மளும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஓட்டுநர் ஒரு வண்டி போயிட்டு இருக்காரு, ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு தான் போனா, ஆனா அவன் ஃபேமிலி வச்சிருந்தான் அந்த ஆட்டோல, அது என்னத்துல ஆட்டோக்காரனே வண்டி ஓட்டுறான் போல, இடிக்கவும் இல்ல ஒண்ணுமே இல்ல, வந்துட்டு பிரேக் அடிச்சாச்சு, நம்ம டேர்னிங் பண்றோம், அவன் ஸ்ட்ரைட்டா போறான், பிரேக் அடிச்சாச்சு, இடிக்கவே இல்ல, தொடவே இல்ல, வண்டி டிஸ்டன்ஸே இருக்கு. அவளோட என்ன நினைச்சான்னு தெரியல, இறங்கி வந்து அவன் கதவை தட்டிட்டு இருந்தான். நம்ம ஓட்டுநர் வந்து இறங்கி ஜெகனு என்ன பண்ண போறீங்க, அவன் தட்டிக்கிட்டே இருக்கட்டும், நீங்க வேட்ட எல்லாம் ஹாரன் அடிப்பாங்க, கிளம்பி போயிடுவான், பேசாம இருங்க, தட்டி பார்த்தாப்ல, அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அவரால் என்ன உடச்சிட்டு உள்ள உடச்சிட்டு வந்தேன்னா உன் மேல கேஸ், எதுக்கு நான் இறங்கணும்? நீ வந்து வல்கரா கெட்ட வார்த்தை சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நான் எப்படி பாப்பேன்னா, ரோட்ல நாய் குலைக்கும் பாத்தீங்களா, அதை எப்படி நான் பாப்பேன்னா உன்னையும் அப்படிதான் நான் பாப்பேன். இந்த மாதிரி முறை இல்லாம வந்து சண்டைக்கு வந்து என்ன உன் மேல நியாயம் இருக்கு, நீ வந்து சண்டைக்கு வர? ஒரு டேர்னிங் எல்லா வண்டியும் நகருது, இவர் நகர்றாங்க, இவர் நீ வேகமா வர, பிரேக் அடிச்சாச்சு, நின்னுச்சு, இடிக்கவும் இல்ல ஒண்ணும் இல்ல, சம்பந்தம் எல்லாம் கத்துறான். இடிச்சிருந்தாவோ இடிக்க வர மாதிரி இருந்திருந்தாவோ கத்துறதுல ஒரு நியாயம் இருக்கு, ஆனா கத்துறான். இருக்காங்க அந்த மாதிரி சைக்கோபேத்ஸா சுத்திக்கிட்டு கஞ்சா கிஞ்சா அடிச்சுட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இல்ல. இந்த போராட்டம் எல்லாமே நம்ம ஊர்ல சென்னையில ரொம்ப அதிகமா நடக்குது, உண்மைதான். குரூப் இதெல்லாம் வந்து மாறணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில ஏரியாக்கள் இருக்குல்ல, அந்த ஒரு சில ஏரியாக்கள்ல வம்பு வளர்க்க கூடாதுன்னு ஒரு சினாரியோ. இதெல்லாம் எதனால? மெயினா ஆட்டோக்காரங்க மூலியமா தான். இங்க இந்த பிரச்சனைகளை வந்து இப்படி ஒவ்வொரு சண்டை போட்டு, இது வந்து ஒரு அமைதியான ஒரு நாடா, ஒரு அமைதியான ஒரு ஊரா, ஒரு பீஸ் லவிங் கம்யூனிட்டியெல்லாம் நீங்க இல்ல. அதை மாறுங்க முதல்ல. எதுக்கு சண்டை போட்டு என்ன பண்ண போறோம்? எல்லா நேரமும் எல்லாம் ஒரே மாதிரி நடக்காது. இந்த விஷயங்கள்ல தேவையில்லாத சண்டை போற வேண்டிய இடத்துல போறது கிடையாது, அப்ப குப்புற கடிச்சு விழுந்துடுறது. அவ எங்க இடத்துல வீரத்தை காட்டணுமோ அங்க காட்டுறது இல்ல, அப்ப பயந்து ஓடிடுறது. ஏதாவது ஒருத்தனுக்கு பிரச்சனை வரும்போது நியாயம் கேட்கும், நீதி கேட்கும் போது ஒருத்தன் வர்றது இல்ல, எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிறது. சும்மா போறவனா வரவன்கிட்ட சண்டையை மாட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு வம்புக்கு இழுத்துக்கிட்டு
எல்லா நேரம் ஒரே நேரம் மாதிரி இருக்காது. ஏதாவது ஒருத்தர் ரொம்ப எசக்க பிசக்கா இருக்கேன், கையில துப்பாக்கி வச்சிருக்கான், சுட்டுன்னு சுட்டானா என்ன பண்ணுவ? செத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் தேவையில்லாதெல்லாம் வம்பிழுத்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பண்ணாதீங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. இல்ல இப்ப என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஆட்டோ எடுத்து ஓட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆட்டோ அண்ணன்களே இருக்காங்க. ஆனா அவங்க மட்டும்தான் நான் நைஸா பார்த்த குட்டா பார்த்த ஆட்டோ டிரைவர்ஸ். மற்றபடி ரேண்டமா நீங்க யார் கூடயாவது வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க முடியல. மும்பைக்கு நான் போயிருந்தப்போ எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் போனப்போ ரொம்ப ஒரு இன்னோவேஷன் இருந்துச்சு. என்னடா இதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சத்தியமா சொல்றேன், இருக்கல ரொம்ப ஈஸியான விஷயம் டிராவலா தான் இருந்துச்சு. அங்க நீங்க டாக்ஸியா இருக்கட்டும் ஆட்டோவா இருக்கட்டும் மீட்டர் போடுறாங்க. பெரும்பான்மையா கார் வச்சிருக்கானே வச்சுட்டு டாக்ஸில தான் போறான். ஏன்னா அவ்வளவு முறையா இருக்கு. யாருமே அதை மீறதும் இல்லை. அதுக்கு மேல நம்ம கொடுத்தா கூட சில பேர் வாங்கலாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்ன பண்றாங்க. அப்படி வந்து ஒரு முறைப்படுத்தி வச்சுங்க. அரசாங்கம் தாங்க பண்ணணும். முறைப்படுத்த வேண்டிய வேலை அரசாங்கத்துடையது. இரண்டாவது, அரசாங்கம் ஒரு இதை விட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த அரசாங்கத்துக்கிட்ட நீங்க கோரிக்கைகளை வச்சு அதை மாத்திக்கலாம். இப்போ கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஏத்துனாதான் கரெக்டா இருக்கும்னா அது அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கங்க, ஏறுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த இதுல வந்து நீங்க மக்கள்கிட்ட இருந்து நம்ம இது பண்ணி எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குறது. இன்னைக்கு மீட்டரை ஃபாலோ பண்ற ஆட்டோக்காரங்க யாரு? அவர் தான் யூடியூப் சேனல்ல எடுத்து போடுவாங்க, மீட்டர் போடும் ஆட்டோக்காரர் அப்படின்னு. மனசாட்சி தொட்டு ஆட்டோக்காரர்கள் சொல்லுங்க, மீட்டர் யாரோ ஃபாலோ பண்ணல. ஆக்சுவலா லா மீட்டர் தான் ஒரு ஆட்டோக்காரர் ஃபாலோ பண்ணணும். சந்திரமுகி பாம்பு மாதிரி பாரு. அதனாலதான் மீட்டர் இருக்குது. எல்லா ஆட்டோலயும் மீட்டர் இருக்குது. மீட்டர் இல்லைன்னா காவல்துறை வந்து மடக்கி உங்க மேல ஃபைன் போடுவாங்க. நீங்க யூனிஃபார்ம் போடலன்னா உங்க மேல ஃபைன் போடுவாங்க. இதுக்கெல்லாம் பயந்துட்டு கோவப்பட்டுட்டு போறீங்க. நான் ஒண்ணே கேட்கிறேன், ஒரு காவல்துறை அதிகாரி அவர் ஒரு சின்ன வரம்பு மீறி உங்க மேல எக்ஸ்ட்ரா ஃபைனை போட்டாரு அப்படின்னா, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு கேட்கிறாரு அப்படின்னா கோவப்படுறீங்களா இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எத்தனை ஆட்டோக்காரங்க கோவப்படுறீங்க, எத்தனை டாக்ஸி டிரைவர்கள் கோவப்படுறீங்க? அதே முறைமை அவருடைய அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு அறச்சீற்றம் வருது இல்ல, அதே அறச்சீற்றம் தானே உங்க கஸ்டமர்ஸ். உங்களுடைய அதிகாரத்தை நீங்க தப்பா பயன்படுத்தும் போது. அதான் சொல்றேன், நீங்களும் வாழணும், எல்லாரும் வாழணும் அப்படின்னா மீட்டர் படி நீங்க சவாரிகளை எடுங்க. அந்த மீட்டருக்கான காசு தீர்மானம் செய்வதற்கு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ஒப்புதல் கொடுங்க. அதுக்கு ஏதாவது உதவினா நம்மளே செய்யலாங்க. நம்ம கிட்ட டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க, ஐடி படிச்ச ஊழியர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆப்லாம் டெவலப் பண்ற பசங்க இருக்காங்க. அவங்க மூலமாக நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்துக்கு நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். அதை பயன்படுத்தி கவர்மெண்ட் கிட்ட அந்த அங்கீகாரத்தை வாங்க வேண்டியது அவங்களுடைய வேலை. அதை வாங்கிட்டு அந்த காசு வந்து அப்படியே அரசாங்கத்துக்கு போற மாதிரி, அதாவது அரசாங்கத்துக்கு ஒரு கமிஷன் போற மாதிரி அரசாங்கத்துக்கும் ஒரு வருவாயாவே இருக்கட்டும். நல்லா இருக்கும். அந்த வருவாயின் மூலமாக ஏதாவது உடல் ஊனமுற்ற ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு அடிபடுது, ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்க ஃபேமிலிக்கு எந்த ஒரு நிவாரணமும் பெருசா கொடுக்குற மாதிரி இல்ல, அதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா காசு பயன்படும்ல. ஆட்டோ ஓட்டுநர்கள் வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்காரு, கீழே அடிபட்டுறாரு, ஏதாவது நீங்க நம்ம எல்லாம் தண்ணி எல்லாம் சேர்ந்து நிக்குது, கரண்ட் எல்லாம் இருக்குது, ஆட்டோ ஓட்டுநர் நிறைய பேர் சாவறாங்க, இதெல்லாம் இருக்குது. இதுல அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது அவங்க குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு இதுக்கு இதெல்லாம் இல்ல. ஒரு ஆட்டோ பழுதாயிருது, புரியுதுங்களா? ஏதோ ஒரு இதுல விபத்துல ஒரு ஆட்டோ பழுது, வருமானத்துக்கு பாதகம் ஏற்பட்டுருது, அதுக்கு ஏதாவது ஒரு இது மாதிரி இந்த மாதிரியான சேவைகளை செய்யறதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு அமௌண்ட் கையில இருக்கிற மாதிரி இந்த ஆப் மூலியமா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அரசாங்கத்துக்கும் வருவாய், உங்களுக்கும் செக்யூரிட்டி ஏற்படுது. இரண்டாவது, மக்களுக்கும் ஆட்டோவை பயன்படுத்துறதுல பிரச்சனை இல்லாத சூழல் இல்லாம இருக்கும். இரண்டாவது, ஆட்டோ இஸ் ஃபார் மோர் சேஃபர் than பைக் டாக்ஸி. நானும் மறுக்கல. சேஃப்டின்னு பார்த்தா ஃபார் மோர் சேஃபர் than பைக் டாக்ஸி. இல்ல அவர் ஒண்ணு சொன்னாருங்க அந்த போராட்டத்துல, அது மட்டும் தான் ஏத்துக்க முடியல. ஒரு பொண்ணு பின்னாடி உட்கார்ந்திருக்கே, பையன் பிரேக் போடுறான் வந்து இடிக்குங்க அப்படின்றது. ஏங்க அந்த சேஃப்டி பத்தி பேசக்கூடாது, நீங்க சொன்ன சேஃப்டி பத்தி பேசணும். பைக் வந்து ஈஸியா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உண்மைதான். பைக்ல போகும்போது விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, அடிபடும், கீழே வண்டி சரிக்கு விழுந்தாவே முடிஞ்சு போச்சு. மழை வெயில் ஆட்டோ வந்து அவ்வளவு சீக்கிரம் சரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ரெண்டாவது, மழை எல்லாம் பெய்யும் போது ஆட்டோல இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல, அந்த இதை எடுத்து விட்டீங்கன்னா உட்காந்துக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். ஆட்டோ அவ்வளவு சீக்கிரம் கவுராது. பைக் அப்படிலாம் கிடையாது, சேரி இதுல எல்லாம் கவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. சில நமக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாம் வந்து பைக் ஓட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குமே இதுல பாதுகாப்பு சூழல் புலம்புறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்தன் வந்து தொடக்கூடாத இடத்துல தொட்டு அவன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. அவர் சொல்ற பெண்கள் பின்னாடி உட்காரனால அவனுக்கு அவன் வந்து அபியூஸ் பண்ண முடியாது, திரும்பி எல்லாம் அபியூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆண்கள் பின்னாடி உட்கார்ந்து அபியூஸ் பண்ணலாம், ஈஸி. சோ இந்த மாதிரி விஷயத்துல மாட்டின நம்ம தம்பிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட அதெல்லாம் இருக்கு. சோ பைக் டாக்ஸி அந்த அளவுக்கு சேஃப்டி யாருக்குமே கிடையாது, ஓட்டுறவருக்கும் கிடையாது. இன்னொன்னு சிலது, பைக்ல வந்து நம்ம ஓட்டுறதுக்கு இந்த நிபுணத்துவங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப ரொம்ப உடல் பருமன் அதிகமா இருக்கிற ஆளுங்க வந்து வண்டியில ஏறிட்டாங்கன்னு வைங்களேன், ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். பைக் ஓட்டுற எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது, நீங்க ஓட்டுறப்ப அவன் சும்மா உட்காந்துருக்கணும், தம்பி யாரும் உறவினர் வராருப்பான்னு திரும்புறான்னு வைங்க, அங்கேயும் இங்கேயும்
விழுந்துருவீங்க. சில இதெல்லாம் பேர் வந்து அவங்களே லேட்டா கிளம்பிடுவாங்க, சீக்கிரம் போங்கங்க அப்படின்றாங்க. போட்டு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து அப்புறம் அந்த வண்டியில ஏறும்போது இறங்கும் போது எதையாவது உடச்சு விட்டுருவாங்க. இந்த பின்னாடி இந்த இண்டிகேட்டர் எல்லாம் அதெல்லாம் ஏறி உட்காரும்போது கரெக்டா கால் போட்டு உட்காரணும், கோணக்கு மேல உட்காருவாங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் பைக் டாக்ஸி வந்து ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு தொழிலாக கண்டினியூ ஆகும். பின்னாடி உட்கார்ந்திருக்கோம், ஹெல்மெட் போடாதனால இவங்களும் சேர்த்து ஃபைன் கட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சோ இந்த விஷயங்கள்னால பைக் டாக்ஸி அந்த அளவுக்கு ப்ரிஃபரபிள் கிடையாது தான். நானுமே பைக் டாக்ஸி இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு நாள் கூட போனதில்லை. இதுதான் நான் இதையும் பதிவு பண்றேன். சோ பைக் டாக்ஸி இஸ் நாட் ப்ரிஃபரபிள். அது ஒரு தொழிலும் கிடையாது. ஆனா ஆட்டோ அப்படி கிடையாது, அது ஒரு தொழில். சோ அவங்க தொழில்ல அவங்க நஷ்டமாறுது, அவங்க நீ புலம்புறதுலாம் எனக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் தான், புரியுது. ஆனா அது இப்படி சாத்தியப்படுத்த முடியாது. இப்படி மிரட்டியோ உருட்டியோ அவங்கள போய் அடிச்சோ விரட்டியோ செய்யக்கூடாது. அது தப்பு, சட்டப்படி குற்றம். அதை செஞ்சு தேவையில்லாம போய் வழக்குல மாட்டிக்காதீங்க. பிளஸ் நம்ம சைடு இருக்க தவறுகளை சரி செய்யாம இது வந்து சரியா உங்களுடைய இதுக்கு மீட்டர் போட்டு நீங்க வண்டி ஓட்ட ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காலங்காலத்துக்கு அந்த தொழில் நீங்க நிம்மதியா செய்யலாம். சோ இதைத்தான் நம்ம சொல்றோம். அதுக்கான வழிமுறைகளையும் நம்ம சொல்லிட்டோம். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. அதுக்கப்புறம் இது மேல தேவையில்ல. பாஷா படத்துல ரஜினிகாந்த் வந்து ஆட்டோ டிரைவர் இது பண்ணிருக்காரு. அப்புறம் ஆயுத பூஜைக்கு அவங்க எல்லாம் பாட்டு போட்டு பொறி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்ல. பேசி முடிச்சிட்டோமா? சரி, ரைட். இன்னைக்கு வரைக்கும் பிரசவத்துக்கு இலவசம்னு சொல்ற அந்த ஒரு விஷயம்லாம் அது ஆட்டோ ஓட்டுநர்கள் தானே பண்றாங்க. பைக் டாக்ஸிக்காரங்க நினைச்சா கூட பண்ண முடியுமா? டாக்ஸிக்காரங்களாலையும் பண்ண முடியாது. சோ ஆட்டோ என்னைக்குமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெள்ளக்காரங்க எல்லாம் வரும்போது ஆட்டோல வந்து சொல்லுவாங்க. அந்த இது போகும்போது இன்னும் தாய்லாந்துல எல்லாம் பாருங்க, அது செம்மையா இருக்கும். அந்த ஆட்டோஸ் எல்லாம் வந்து டூரிசத்துக்கான ஒரு அட்ராக்டிவாவே. சென்னையோட ஒரு அடையாளமே எல்லோ கலர் ஆட்டோ தானேங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். சோ ஆட்டோஸ் வந்து பரிணமிச்சு கொண்டே தான் இருக்க போது. எலக்ட்ரிக் ஆட்டோஸ் வந்துருச்சு, வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. கேஸ்ல ஆட்டோஸ் வந்துருச்சு. சோ ஆட்டோ ஹேஸ் ஃபியூச்சர். பைக்குக்கு டவுட். அதனால உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கு. ஆனா சிஸ்டம் இல்ல. சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் கண்டிப்பா நல்லபடியா இருக்கும்ங்கிறத என்னோட கருத்து. ஓகே. ஷேர் ஆட்டோக்காரருக்கு வர மனுஷங்க எல்லாம் 15 ரூபா மாதிரியே தெரிவாங்களா? 15 ரூபா போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்னை ஆட்டோக்காரர்கள் இல்ல தமிழ்நாடு ஆட்டோக்காரர்கள் வந்து பாக்குறவங்கலாம் 200 ரூபாவை நினைச்சிக்க கூடாது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்கணும் அப்படிங்கறத மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். யாரையும் ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு இல்ல. மட்டும் இல்லாம ஒரு பைக் டாக்ஸி அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி தனி குரூப் இல்ல. அவன் இன்னைக்கு பைக் டாக்ஸி ஓட்டுவான், நாளைக்கு ஐடில வேலை கிடைச்சா போயிட்டே இருப்பான். பாட்காஸ்ட் சேனல் வச்சு கூட பொழப்ப பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஆட்டோக்காரங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா? மிக்க நன்றி பாரி. கண்டிப்பா நன்றி.